ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம செய்றது ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நம்ம வீட்ல என்ன மசாலா இருக்கோ அத வச்சு ஈஸியா செஞ்சிடலாம். இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா, ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறமா கீ ரைஸ் இதுகளோட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்து கூடயுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க ஆல்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி செய்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய சூடு பண்ணிக்கோங்க. அதில நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் அன்னைக்கு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 2லேருந்து 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, இதில நீங்க சோம்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சீரகம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா, நான் உரிச்சு எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்த இதில சேர்த்துருக்கேன். இந்த சிக்கன் கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வாசனைக்காக ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வரணும். நல்ல ப்ரவுனா மாறி வரணும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்ப இது கூட நம்ம 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்க எவ்வளோக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு கிரேவியும் நல்லாயிருக்கும். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா, இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய சைஸில தக்காளி இந்த மாரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இந்த மாரி கட் பண்ணி சேர்க்கல அப்படின்னா, நீங்க அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். அதே சமயத்தில தக்காளியும் நல்லா வெந்து வரணும். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போதே தக்காளி சேர்க்கும்போது நமக்கு அது சீக்கிரத்தில அடிபிடிச்சு வராது. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக விட்டுறலாம். நல்லா சிம்ல வச்சு வேக விடுங்க. அப்பதான் தக்காளி நல்லா வெந்து வரும். அடி பிடிக்காம வரும். இப்போ பாருங்க ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே நமக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த மாரி வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்தா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன இதில சேர்த்துக்கலாம். நான் அன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த கிரேவிக்கு இந்த வெங்காயம், தக்காளி அளவு கரெக்ட்டா இருக்கும். இத மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் அளவு வந்து 4லேருந்து 5 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். நான் இப்போ எடுத்து வச்சிருக்க எல்லா சிக்கனையும் இதில சேர்த்துட்டேன். இப்போ இத நல்லா இந்த மாரி கலந்து விடுங்க. இப்போ நீங்க இதில தண்ணியோ, இல்ல மசாலாவோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த எண்ணெயிலே நமக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ எந்த அளவுக்கு நமக்கு சிக்கன் வந்து தண்ணி விட்டுருக்கு. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல. நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கும்போது இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கு. இப்போ இத நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே காரத்துக்காக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் கலருக்காக 1லேருந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கணுன்றது கட்டாயம் இல்ல. நீங்க தனி மிளகாத்தூள் கூட மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்காக 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கரம் மசாலா இல்ல அப்படின்னா, சிக்கன் மசாலா இருந்தா அத கூட சேர்த்துக்கலாம். இல்லன்னா 2மே இல்லன்னா கூட பரவால்ல. ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ இத நல்லா கலந்து விட்டுருங்க. இதில நம்ம இன்னைக்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போறதில்ல. எண்ணெயிலே தான் நல்லா வதங்கி வரப்போகுது. ஏற்கனவே சிக்கன்ல உள்ள தண்ணியும் நமக்கு நெறையவே இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ மூடி விட்டுறலாம். இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அந்த அளவுக்கு அப்படியே விட்டுருங்க. இடையில மட்டும் அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சிக்கன் நல்லாவே வெந்து வந்திருக்கு. சிக்கன் நல்லா சாஃப்ட்டா நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாரி திக்கா எடுத்திருக்கேன் பாலு. ரொம்ப தண்ணியா எடுத்துறாதீங்க. திக்கா சேர்க்கும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. ரொம்ப தண்ணியா எடுத்துட்டீங்க அப்படின்னா குழம்பு மாதிரி ஆயிடும். இப்போ தேங்காய் பால் ஊத்தி விட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பால் ஊத்துனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் நமக்கு கொதிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 1 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்க 1 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சூப்பரா நமக்கு கொதிச்சு வந்திருக்கு.
இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்கா வேணும்னா இப்போவே நீங்க எடுத்துடலாம். இல்ல இன்னுமே திக்கா வேணும் அப்படின்னா, நீங்க இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதில லாஸ்ட்டா இறக்கும்போது கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிட்டு, அதுக்கப்புறமா காரத்துக்காக கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாரி கிரேவில கடைசில வந்து நீங்க மிளகுத்தூள் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே நீங்க ஒயிட் ரைஸ், இட்லி, சப்பாத்தி எல்லாத்து கூடயுமே சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.